அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் சியான் என்று. இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதிக்கொண்ட மிக முக்கியமான தீர்க்கமான போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இலங்கை அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. பி குழுவில் இருந்து இலங்கை அணி முதல் அணியாக நேற்றைய நாளில் சென்றிருக்கிறது. இதன் மூலமாக நாளை தினம் ஜிம்பாப்வே மற்றும் அயர்லாந்து அணிகள் மோதுவதில் அயர்லாந்தை ஜிம்பாப்வே வீழ்த்தினால் ஜிம்பாப்வேயும் அடுத்த சுற்றுக்கு செல்வதற்காக வாய்ப்பு இருக்கிறது. இப்போது ஆஸ்திரேலியாவினுடைய சூப்பர் எயிட் கனவு இப்பொழுது தகர்த்து உடைக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினம் ஜிம்பாப்வே ஒருவேளை வெற்றி பெற்றால் இதோடு ஆஸ்திரேலியா இந்த தொடரிலிருந்தும் அயர்லாந்தும் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை ஆஸ்திரேலியாவை சூப்பர் எயிட்டுக்குள் வர வேண்டுமானால் ஜிம்பாப்வே நாளை தினம் அயர்லாந்தோடு தோற்க வேண்டும். அதே சமயம் ஜிம்பாப்வே இலங்கையிடம் தோற்க வேண்டும். தோற்றால் மாத்திரமே ஆஸ்திரேலிய அணிக்கு வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஆஸ்திரேலியாவுக்கான வாய்ப்பு இப்பொழுது குறைந்திருக்கிறது என்பது மிக சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். இலங்கை அணி பெற்றுக்கொண்ட இந்த சாதனை துரத்தலோடு இலங்கை அணிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக இந்த வெற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. T20 போட்டிகளில் 4வது அதிகூடிய சேசிங் ஓட்டத்தை இன்றைய நாளில் இலங்கை அணி பதிவு செய்து கொண்டது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணியின் அணித்தலைவர் தசுன் சாணக்க முதலில் துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை ஆஸ்திரேலிய அணிக்கு வழங்கியிருந்தார். மிக சிறப்பான ஆரம்பத்தை ஆஸ்திரேலியா எடுத்துக்கொண்டாலும் ஆஸ்திரேலிய அணி சார்பாக மிச் மாஸும் த்ரிவெசெட்டும் மிக சிறப்பான இணைப்பாட்டத்தை ஆஸ்திரேலிய அணி சார்பாக பெற்றுக்கொண்டார். மிக அதிரடியாக காட்டியிருந்தார். இலங்கை அணியுடைய பந்து வீச்சாளர்களை பவர் பிளேக்குள் 70 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை பெற்றுக்கொண்டாலும் ஒரு கட்டத்தினுள்ளே விக்கெட் இழப்பின் பின்னதாக 104 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆஸ்திரேலிய அணி முதல் 9 ஓவர்களுக்குள் முதலாவது விக்கெட்டாக த்ரிவெசெட் ஆட்டமிழந்த பின்னதாக ஆஸ்திரேலிய அணி பின்னடைவை சந்திக்க ஆரம்பித்து விட்டது. ஆஸ்திரேலிய அணிக்கு மிகப்பெரிய ஒரு கிளாப்ஸாக இது பார்க்கப்படுகிறது. த்ரிவெசனுடைய ஆட்டமிழப்பு இங்கே கவனிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அணிக்குள் மீண்டும் அந்த துஷான் ஏமந்த வனிந்து அசரங்கவினுடைய இடத்தை மீள் நிரப்புவார் அப்படின்னு எதிர்பார்த்த வேளையில் கடந்த போட்டியில் ஒமான் அணிக்கு எதிரான போட்டியில் விக்கெட்டுகள் எதுவும் பெரிதாக எடுக்காடும் ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். ஆனால் இன்றைய போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக மாறியிருந்தது. பந்துகளை முதல் 2 முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தவர் ஏமந்த் என்பது இங்கு சுட்டிக்காட்டக்கூடிய. துஷான் ஏமந்த் மிக சிறப்பாக பந்துகளை வீசி முதல் 3 விக்கெட்டுகளை மிக சிறப்பாக எடுத்திருந்தார். இதன் காரணமாக இலங்கையினுடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு பந்து வீச்சின் சார்பாக கிடைத்திருந்தது. ஆஸ்திரேலியாவுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கிய மிச்சல் மாஷும் த்ரிவெசெட்டும் தங்களுக்கு இடையில் 104 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றார்கள். எனினும் இலங்கையினுடைய பந்து வீச்சு பின்னதாக மிக சிறப்பாக இருந்ததன் காரணமாக வெறுமனே 181 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது. மிக சிறப்பான ஆரம்பத்தை ஆஸ்திரேலியா முதலில் எடுத்த போது 200க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் ஆஸ்திரேலியா முதல் 10 ஓவர்களுக்குள்ளே 12-10 சராசரி ஓட்டங்களுடன் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்தது. அணியினுடைய மிக முக்கியமான 2 விக்கெட்டுகள் வீழ்ந்ததன் பின்னதாக கிரீனும் மோசமான துடுப்பாட்டத்தின் வெளிப்படுத்த வந்த டிம் டேவிட், கிரீன் போன்ற மிக சிறப்பான வீரர்களெல்லாம் சொற்ப ஓட்டங்களுக்குள்ளே ஆட்டமிழந்தார்கள். கிரீன் 3 ஓட்டங்களுடன் டிம் டேவிட் 6 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவுடைய இணைப்பாட்டம் ஒன்றை புரிந்து கொண்டார்கள் ஜார்ஜ் இங்கிலீஷும் மேக்ஸ்வெல் இதே மைதானத்தில் 2016ஆம் ஆண்டு மிக சிறப்பான ஒரு இன்னிங்ஸை ஆடியிருந்தார். இலங்கை அணிக்கு எதிராக ஆஸ்திரேலியா பெற்றுக்கொண்ட 263 ஓட்டம் இந்த மைதானத்தில் பெறக்கூடிய அதிகூடிய ஓட்டமாக பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த போட்டியில் இதே மாதிரியான ஒரு தாக்கத்தை மேக்ஸ்வெல் ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்த்த வேளையிலே துஷான் ஏமந்தனுடைய பந்து வீச்சிலே ஆட்டமிழந்திருப்பார். துஷான் ஏமந்தவை பொறுத்தவரை வனிந்து அசரங்கனுடைய இடத்தை மீள் நிரப்புவதற்காக இலங்கை அணியில் வந்திருந்தாலும் அவருடைய பந்து வீச்சிலே மிக சிறப்பான விஷயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. மிக சிறப்பான வேரியேஷன்களை வைத்திருக்கிறார். கூகுளி பந்துகளை வைத்திருக்கிறார். மிக சிறப்பான பந்துகளை வீசக்கூடிய ஒரு லெக் ஸ்பின்னாக இருக்கட்டும், ஆஃப் ஸ்பின்னாக இருக்கட்டும், மிக சிறப்பான ஒரு பந்துகளை வீசக்கூடிய ஒரு வீரராக துஷான் ஏமந்த் இருந்து கொண்டிருக்கிறார். இதனால் அவரை சரியான முறையில் இலங்கை அணி இன்றைய தினம் பயன்படுத்தியிருக்கிறது போல் தெரிகிறது. மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சை வெளிப்படுத்த இலங்கையினுடைய பந்து வீச்சில் மீதமாக இருந்த அனைத்து வீரர்களும் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 4 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். கூப்பர் கொன்லி நேற்றினால் 3 ஓட்டங்களிலும் அக்சர் பர்டலட் எந்தவித ஓட்டங்களையும் பெறாமல் ஆட்டமிழக்க ஆஸ்திரேலியாவுடைய ஓட்ட எண்ணிக்கை குறைந்து போனது. இறுதியாக 18வது ஓவர் முதல் 20 ஓவர்களுக்கு 6 ஓட்டங்களுக்குள் 4 விக்கெட்டுகளை ஆஸ்திரேலிய அணி இழந்ததன் காரணமாகவே தான் இந்த 200 ஓட்டங்களை பெறுவதற்கான வாய்ப்பு ஆஸ்திரேலிய அணி இல்லாமல் போய் இறுதியாக 181 ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்தது. துஷ்மந்த ஷமீர 4 ஓவர்கள் பந்து வீசி 36 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். முதலாவது ஓவரிலே மிக மோசமான அடி வாங்கியிருந்தாலும் பின்னதாக 3 ஓவர்களை மிக சிறப்பாக பந்து வீசியிருந்தார். அவருடைய பந்திலும் மிக வேரியேஷன்களை பார்க்கக்கூடியதற்கு ஸ்லோவர் பந்துகளை வீசுகிறார், யோக்கர் பந்துகளை வீசுகிறார், பவுன்சர் பந்துகளை வீசுகிறார். மிக சிறப்பாக அவருடைய வேரியேஷன்களை மாற்றி ஓட்டங்களை கட்டுப்படுத்தி 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். வழமை போல மகேஷ் தீக்ஷண 4 ஓவர்கள் பந்து வீசி 37 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொள்ள
உபாதை அடைந்திருக்கிறார் மதீஷ பதிரன, இலங்கையினுடைய பந்து வீச்சாளர். முதலாவது ஓவர் வீசும் போது அவருக்கு உபாதை ஏற்பட்டது. இடைநடுவே அவரும் சென்றதன் காரணமாக தசுன் சாணக்க பந்தை வீசியிருந்தார். அவருடைய மீதமாக இருக்கின்ற பந்துகளை அவர் தான் வீசியிருந்தார். தசுன் சாணக்க நேற்றைய நாளில் பந்து வீசியிருந்தார். 1.2 ஓவர்கள் பந்து வீசி 16 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தாலும் எந்தவித விக்கெட் அவருக்கும் கிடைக்கவில்லை. இதில் பந்து வீச்சிலே மிக சிறப்பாக கலக்கியிருந்தார் இலங்கை அணியின் சார்பாக துஷான் ஏமந்த 4 ஓவர்கள் பந்து வீசி 37 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். துனித் வெள்ளாளகை 4 ஓவர்கள் பந்து வீசி 33 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டையும், கமிந்து மெண்டிஸ் 2 ஓவர்கள் பந்து வீசி 19 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தார். இதன் உதவியோடு இலங்கை அணிக்கு வெற்றி இலக்காக 182 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டது. இங்கேதான் மிக சிறப்பான ட்விஸ்ட் இருக்கிறது. இலங்கைக்குள் மிக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீரராக மீள் வருகையுடன் வந்திருந்தார் குசல் பெரேரா. நேற்று நாளில் 1 ஓட்டத்துடன் ஆட்டமிழந்தார். இதன் காரணமாக இலங்கை அணி சேசிங் செய்வதில் கஷ்டப்படும், அது மோசமான தோல்வி சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் நிசங்கவும் குசல் மெண்டிஸும் பெற்றுக்கொண்ட இணைப்பாட்டம் இலங்கையினுடைய வெற்றிக்கு முதல் வித்திட்டது என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இருவரும் சேர்ந்து 97 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக புரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு இடையில் மிக சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் புரிய குசல் மெண்டிஸ் தேவையில்லாத ஒரு மோசமான ஒரு துடுப்பாட்டத்துக்கு செல்ல அவர் ஆட்டமிழந்ததற்கு பின்னதாக இலங்கைக்கு இப்போது 4வது இடத்திற்கு ஒரு சிறந்த ஒரு வீரராக ஒரு இளம் வீரர் கிடைத்திருக்கிறார். பவன் ரத்நாயக்க போன்ற அந்த வீரர் மிக சிறப்பாக வந்த முதலே இலங்கை அணிக்கு ஓட்டங்களை குவிப்பதில் முனைப்பாக இருந்தார். அவருடைய இணைப்பாட்டம் இலங்கை அணிக்கு கை கொடுத்ததன் காரணமாக அவருடைய இணைப்பாட்டமும் பெத்தின் மிசங்க இணைப்பாட்டமும் அவர்களுக்கிடையில் மிக சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டார்கள். இதன் காரணமாக இலங்கையினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. 79 ஓட்டங்களை நேற்றைய நாளில் இவர்கள் இருவரும் இணைந்து பெற்றுக்கொள்ள இலங்கை அணி 184 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது. 2 விக்கெட்டுகளை இழந்து 18 ஓவர்கள் நிறைவில். இதில் பெத்தும் நிசங்க நேற்றைய நாளில் ஒரு சாதனையை நிகழ்த்தியிருந்தார். குசல் மெண்டிஸும் சாதனை படைத்திருந்தார். பெத்தும் நிசங்க ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 2020 உலகக்கிண போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட முதலாவது சதத்தை, ஒரு தனிநபர் பெற்றுக்கொண்ட சதத்தை நேற்றைய நாளில் பதிவு செய்திருந்தார். 52 பந்துகளில் 100 ஓட்டம், ஆட்டம் இழக்காமல் அவர்தான் நேற்றைய போட்டியினுடைய ஆட்ட நாயகன் விருதையும் பெற்றிருந்தார். 10 ஓட்டம், 5 சிக்சர்கள் அடங்கலாக மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். குசல் பெரேரா 1 ஓட்டத்துடன் ஆட்டம் இழக்க, குசல் மெண்டிஸ் தொடர்ச்சியாக இந்த 2020 தொடர்புகளில் 3 போட்டிகளிலும் 3லும் அரை சதம் கடந்ததால் இப்பொழுது சாதனை பட்டியலில் இணைந்திருக்கிறார். அரை சதங்களை கடந்த உலகின் முதல் 5 வீரர்களில் தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் அரை சதம் கடகளை கடந்த 2020 போட்டிகளில் பெற்ற அணிகள் பேர் விவரங்களின்படி வீரர்கள் பட்டியலில் 5வது வீரராக இணைந்திருக்கிறார் குசல் மெண்டிஸ். முன்னதாக மஹேல ஜெயவர்தன, அவருக்கு பின்னதாக விராட் கோலி, பாபர் அசாம், KL ராகுல், இப்போது குசல் மெண்டிஸ் இணைந்திருக்கிறார். இலங்கையினுடைய வெற்றிக்கு மிக புரிதான காரணமாக இருந்ததால் குசல் மெண்டிஸினுடைய துடுப்பாட்டம் மிக சிறப்பாக இருந்ததன் காரணமாகவும் இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தது. இன்னொரு சாதனையும் இலங்கை அணி செய்திருக்கிறது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 2020 உலகக்கிண போட்டிகளில் அதிகூடிய சேசிங் ஓட்டத்தை நேற்றைய நாளில் பதிவு செய்திருந்தது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இலங்கை அணி. இந்த பெறுபேறுகளுடன் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு சென்றிருக்கும் இலங்கை அணி எதிர்வரும் ஜிம்பாப்வேவுடனான போட்டியில் இலங்கை பிரேமதாச மைதானத்தில் நடைபெறுகின்ற போட்டியில் நடைபெற இருக்கின்றது. அந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான முனைப்பை ஏற்படுத்தும். நாளை தினம் ஆஸ்திரேலியாவினுடைய வாழ்வாசாவா தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக சிம்பாப்வே இருக்க போகிறது. சிம்பாப்வே நாளை தினம் அயர்லாந்தினுடைய போட்டியில் விளையாட காத்திருக்கிறார்கள். அந்த போட்டியில் வெற்றி பெற்றால், சிம்பாப்வே வெற்றி பெற்றால் ஆஸ்திரேலியா அணி நாடு செல்ல வேண்டியதான். அவருடைய கனவு இதோடு முடிந்துவிடும். இலங்கை அணிக்கு அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டு முதல் அணியாக பி குழாத்திலிருந்து சென்ற முதல் அணியாக நேற்றைய நாளில் அவர்கள் சென்றிருந்தார்கள். ஆஸ்திரேலிய அணிக்கு மிக மோசமான பந்து வீச்சை வீசியவர்கள் என்றால் நேற்றைய நாளினுடைய டாய்னிஸ் நேற்றைய நாளில் முதலில் 2 விக்கெட்டுகளை அவர்தான் இலங்கை அணிக்கான 2 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தாலும் பின்னதாக ஒரே ஓவரில் அவர் 20 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார். இதன் காரணமாக இலங்கையினுடைய வெற்றியை உறுதி செய்வதற்கான மிகப்பெரிய ஓட்ட எண்ணிக்கை வழங்கியது மார்க்கஸ் ஸ்டோனிஸினுடைய பந்து வீச்சு மோசமாக அமைய அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டார் பெத்தும் நிசங்க. மிக அதிரடியாக நேற்றைய நாள் 100 ஓட்டங்களை கடக்க இலங்கை அணி அபார வெற்றி பெற்றுக் கொண்டது. ஆஸ்திரேலிய அணியினுடைய பந்து வீச்சிலே எக்ஸ்வர் பெர்ட் 2 ஓவர்கள் பந்து வீசி 22 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 4 ஓவர்கள் பந்து வீசி 46 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டையும் மற்ற அனைத்து வீரர்களுக்கும் எந்தவித விக்கெட்டும் கைக்கவிக்கவில்லை. கர்ன்லி நேற்றைய நாள் 3 ஓவர்கள் பந்து வீசி 27 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார். ஹேலிஸ் 3 ஓவர்கள் பந்து வீசி 32 ஓட்டங்களை கொடுத்து எந்தவித விக்கெட்டும் கைப்பற்றவில்லை. அடன் சேம்பாவுக்கு மிக மோசமான ஒரு பந்து வீச்சு பிரதி கிடைத்திருக்கு. 4 ஓவர்கள் பந்து வீசி 41 ஓட்டங்களுக்கு எந்தவித விக்கெட்டும் கைப்பற்றவில்லை. கிளான் மேக்ஸ்வெலும் 2 ஓவர்கள் பந்து வீசி 16 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார்.
அடன் சாம்பா ஆஸ்திரேலிய அணியின் சார்பாக சுழல் பந்திலே ஒரு மிக சிறப்பான வீரர். 2020 தரவரிசையில் இப்பொழுது 7ஆவதாக இருக்கும் அடன் சாம்பாவுக்கும் நேற்றைய நாளில் இலங்கையினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் தங்களுடைய மட்டையிலிருந்து பதில்களை கொடுத்திருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஆஸ்திரேலிய அணியை மிக லாபகரமாக வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு இலங்கை அணி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு முன்னதாக பாகிஸ்தானில் தோல்வி கண்டிருந்தது. பின்னதாக தொடர்ந்து 2 முதல் போட்டியில் வெற்றி பெற்றாலும் தொடர்ந்து இப்பொழுது 2 தோல்விகள் பின்னதாக அவருடைய உலகின கனவு நிறைவேறினாலும் எதிர்வரும் இந்த 2 போட்டிகள் மிக முக்கியமான போட்டிகளாக பார்க்கப்படுகிறது. ஜிம்பாப்வே மற்றும் அயர்லாந்து, அதோடு அயர்லாந்து இன்னொரு போட்டி இருக்கிறது. அதிலும் அவர்கள் சில வேளை அவர் வெற்றி பெற்றால் ஆஸ்திரேலியாவுடைய கனவு தகர்த்தப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆஸ்திரேலியாவுடைய நாணய சுழற்சி இன்றைய இலங்கை அணிக்கு சாதகத்தை ஏற்படுத்தி என்று சொன்னால் உண்மையிலே நாணய சுழற்சி என்பது இலங்கை அணிக்கு சாதகத்தை ஏற்படுத்தியது என்று சொல்ல வேண்டும். சில முடிவுகளை தீர்க்கமாக எடுத்திருக்கிறார் இலங்கையினுடைய அணித்தலைவர் தசுன் சாணக்க. வாழ்த்துக்கள். மிக சிறப்பான ஒரு வெற்றி, அற்புதமான வெற்றியோடு சென்றிருக்கிறது இலங்கை அணி. இன்னொரு போட்டியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முதல் 2 போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. அது சம்பந்தமான ஸ்கோர் விவரங்களை உங்களுக்கு இப்போது தர காத்திருக்கிறேன். சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் துடுப்பாட்ட தரம் சந்தர்ப்பத்தை UAE அணிக்கு வழங்கியிருந்தது. நிர்ணயித்த 20 ஓவர்களில் 160 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது 9 விக்கெட்டுகளை இழந்து இதில் அதிகூடிய ஓட்டமாக பெற்றிருந்தவர் சோயிப் கான் மாத்திரம் UAE அணி சார்பாக 68 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 48 பந்துகளில் 4 ஓட்டம் 4 ஓட்டங்களாக மிக சிறப்பாக ஆடியிருந்தார். அவருக்கு அடுத்தபடியாக ஷரீப் 40 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 31 பந்துகளில் 3 ஓட்டம் 2 ஓட்டங்களாக மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்த இறுதியில் UAE அணி 160 ஓட்டங்களுக்குள் 9 விக்கெட்டுகளை இழந்து போட்டியை முதலாவது இன்னிங்ஸை நிறைவு செய்து கொண்டது. பின்னதாக துடுப்படுத்த ஆடிய ஆப்கானிஸ்தான் அணி 162 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது. 5 விக்கெட்டுகளை இழந்து 4 பந்துகள் மீதம் இருக்கதான் இறுதியாக வெற்றி பெற்றுக் கொண்டது ஆப்கானிஸ்தான் அணி. ஆப்கானிஸ்தானுடைய ஆரம்ப துடுப்பாட்டராக இருந்த குர்பாஸ் எந்தவித ஓட்டங்களை பெறாமல் 0 ஆட்டம் இழந்திருந்தார். நம்பிக்கை தரக்கூடிய துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இப்ராஹிம் சஹிரான். 53 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் 41 பந்துகளில். அவருக்கு அடுத்தபடியாக ரசூலி 33 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள அம்சாயினுடைய அதிரடியான ஆட்டத்தால் 40 ஓட்டங்களால் அபார வெற்றியை பதிவு செய்து கொண்டது ஆப்கானிஸ்தான் ஏற்கனவே இந்த டி குலாத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கும் இந்த நிலையில் இவர்களுடைய இந்த வெற்றி ஒரு பிரயோஜனம் இல்லாத வெற்றி. எனினும் மிக சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்துவதற்காக சித்திகுல்லா 23 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார் UAE அணி சார்பாக. ஹுலாக் 1 விக்கெட்டையும் கைப்பற்றிக் கொள்ள அஃப்ரான் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். எனினும் ஆப்கானிஸ்தானுடைய பந்து வீச்சை பொறுத்தவரை ஆப்கானிஸ்தானும் மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சை நேற்றைய நாளில் வெளிப்படுத்தியிருந்தது. அதிகூடிய விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தவர் என்று பார்க்க போனால் அதில் அதிகூடிய விக்கெட்டை வந்து அம்சாய் நேற்றைய நாளில் ஆட்ட நாயகராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். 15 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றதன் காரணமாக அவர் போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டார். மற்றொரு போட்டியாக நடைபெற்ற மற்றும் இத்தாலிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் அபார வெற்றியை பதிவு செய்து கொண்டது இங்கிலாந்து அணி. அதுவும் மிகவும் விறுவிறுப்பான ஒரு போட்டியாக இருந்தது. இத்தாலிய அணி ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப்பை இங்கிலாந்து அணிக்கு கொடுத்திருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். மிக விறுவிறுப்பான போட்டியில் இங்கிலாந்து அணி 31 ஓட்டங்களால் அபார வெற்றியை பெற்றுக்கொண்டது. இதில் அதிகபட்சமாக இங்கிலாந்து அணி சார்பாக முதலில் துடுப்படுத்த ஆடிய வேளையில் நாணய சுழற்சியில் இங்கிலாந்து வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடும் போது வில் ஜாக்ஸ் மாத்திரம் 53 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார். 22 பந்துகளில் 3 ஓட்டம் 4 ஓட்டங்களாக. அவருக்கு அடுத்தபடியாக பென்டன் நேற்றைய 30 ஓட்டங்களை எடுத்துக்கொள்ள, சாம் கரன் 25 ஓட்டங்கள், பிலிப் சோல்ட் 28 ஓட்டங்களை எடுத்துக்கொள்ள, ஜேக்கப் பெத்தல் 23 ஓட்டங்களை எடுத்துக்கொள்ள இறுதியாக நிர்ணயித்த 20 ஓவர்களில் 222 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது 7 விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து அணி. இத்தாலிய அணியினுடைய பந்து வீச்சிலே ஸ்வாட் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். கலுகமேகே இலங்கையினுடைய பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய கலுகமிகே 41 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டை கைப்பற்றினார். கடந்த போட்டியிலும் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார். கிறிஸ்டியான் கலுகமிகை பொறுத்தவரை மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சை இத்தாலிய அணி சார்பாக பெற்றுக்கொள்ள இதனை பதிலளித்து துடுப்படுத்தாடிய இத்தாலிய அணி ஒரு கட்டத்தில் மிக சிறப்பான இணைப்பாட்டத்தை முதல் விக்கெட்டுக்காக எடுத்துக்கொண்டாலும் முதலாவது ஓவரிலே ஆட்டம் இழந்தது பின்னதாக 22 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் தடுமாறி கொண்டிருந்த போது மிக சிறப்பான இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டார்கள். மொத்தானியும் ஸ்வர்டும் இணைந்து தங்களுக்கு இடையில் அதில் 60 ஓட்டத்தை மெட்டானி எடுத்துக்கொண்டார். 25 பந்துகள் மிக அதிரடியாக துடுப்பட்டிருந்தார். 4 ஓட்டம் 6 ஓட்டங்களாக 45 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 23 பந்துகளில் ஸ்வர்டன் 4 ஓட்டம் 5 ஓட்டங்களாக. இதன் மூலமாக இறுதியாக இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுக் கொண்டது 24 ஓட்டங்கள் அடிப்படையில் இத்தாலிய அணியை.
இந்த போட்டியின் முடிவின் அடுத்ததாக இங்கிலாந்து அணியும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறது. சி குழாத்திலிருந்து மேற்கிந்திய தீவுகளும் இங்கிலாந்து அணியும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் மிக முக்கியமான போட்டிகளாக கனடா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கான போட்டி நடைபெற காத்திருக்கிறது. இந்த போட்டி வெற்றியை தீர்மானித்தால் நியூசிலாந்துக்கு அடுத்த சுற்றுக்கு முன்னேறும். அயர்லாந்து சிம்பாப்வே போட்டியும் அப்படித்தான். சிம்பாப்வே வெற்றி பெற்றால் பி குழாமிலிருந்து அடுத்த அணி இரண்டாவது அணியாக தெரிவு செய்யப்படும். ஸ்காட்லாந்து நேபாள அணிகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை, ஆனால் போட்டி நடைபெறும். இது சம்பந்தமான முழுமையான காணொலியை நாளை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் என்று. காணொலிகள் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு தினம் தினம் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் என்று. நன்றி, வணக்கம். இதில் மிக முக்கியமான போட்டிகளாக கனடா மற்றும்